പച്ചമലപ്പൂവ് നീ ഉച്ചി മലത്തേന് കുത്തങ്കുരയേത് നീ നന്ദവനത്തേര് പച്ചമലപ്പൂവ് നീ ഉച്ചി മലത്തേന് കുത്തങ്കുരയേത് നീ നന്ദവനത്തേര് അഴകേ പൊന്നുമണി சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணுறங்கு தூரே தூரே போய் பச்சை மலப்பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குறையேது நீ நந்தவனத்தேரு அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையால உன்னோட ஊருக்கு தான் உப்பு மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ணை பத்தி கண்ண பூச்சி ஆட வர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையால இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினி இசையை மலராய் நாளும் சூட்டுவேன் இசையை மலராய் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா புன்னகையில் பாட்டெழுதும் வண்ணப்புறா தீர்த்த கரைதனில் காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் புது வசந்த விழா பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை அழகாக என்னுடன் தொகுத்து வழங்குவதற்காக கலிஸ்டாவும் இணைந்திருக்கின்றார். அவரோடு இணைந்து கொண்டு நாங்களும் இன்றைய தினம் இனிமையான பாடல்கள் வரிசையிலே பல பாடல்களை உங்கள் மனதுக்கு இதமாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் வழமையாகவே கூறுவது போல கர்நாடக இசையானது திரையிசையாக மலர்ந்து மெல்லிசையாக, அதாவது மெல்லிசையாக மலர்ந்து பின்னர் திரையிசையாக மாறுவதற்கு ஏராளமானவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். இசைக்கு மொழிகள் கிடையாது, இசையால் வசமாகாத இதயமும் கிடையாது. ஆகவே இவ்வாறான மனம் கவர் இசைகள் கொண்ட இனிமையான பாடல்களை வழங்குவதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை இணைத்திருக்கின்றோம்.
நிச்சயமாக நீங்கள் கூறியது போல இன்றைய நாளையும் கூட சூப்பரான பாடல்களை கொடுக்கிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். பல பாடகர்கள் பல பாடல்களை பாடியிருந்தாலும் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் அந்த பாடல்களை பாடுகின்ற போது அதை கேட்பதற்கு மிக பிரமாதமாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு அழகாக எங்களுடைய இசைக்கலைஞர்களும் பாடல்களை பாடுவார்கள் என்பதற்கு உதாரணமாக கூட எங்களுடைய நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் நீங்களும் அநேகமாக ஆதரவு தந்து வருகிறீர்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு மென்மேலும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே கேட்டுக்கொள்கிறோம். நீங்க விரும்பியது போலவே இடைக்கால பாடல்களாக இருக்கட்டும், பழைய பாடல், புதிய பாடல் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வகை பாடல் இல்லாம எல்லா விதமான பாடல்களையுமே சேர்த்து தர்றதுக்கு நாங்களுமே ரெடியா இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலையும் கூட அப்படித்தான் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காகவே வேற காத்திருக்கின்றன. உண்மையிலே இந்த பாடலை ரசிக்கின்ற ஒவ்வொருவருமே அதை தங்கள் உணர்வுகளோடும் வாழ்க்கையின் அனுபவங்களோடும் அதை இணைத்து பார்ப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே ஏற்படுகிறது. ஏனென்று சொன்னால் சில பாடல்களை கேட்கின்ற பொழுது சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஞாபகம் வரும். சில பாடல்களை கேட்கின்ற பொழுது சில உணர்வுகள் மனதுக்கு இனிமையாக இருக்கும். அவ்வாறாக இந்த பாடல்களானது, இசையானது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களிலும் ஏதோ ஒரு பங்களிப்பை எங்களுக்காக வழங்கி செல்கிறது. ஆகவே உணர்வோடு பயணித்து ஒத்திசைவோடு வாழக்கூடிய தன்மை இந்த இசைக்கு உண்டு என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இனிமையான இசை கொண்ட பாடல்களை இன்றைய தினம் வழங்குவதற்காக நாங்களும் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை அழகாக அலங்கரிப்பதற்காக இசை கோர்வைகளை உங்களோடு பயணிக்க செய்வதற்காக வழமை போல இன்றும் இணைந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் இசை கலைஞர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே உங்களுக்காக ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். எங்களோடு இணைந்து பிரதான வாத்தியமான கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார் ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக்கல் குழுவினுடைய இயக்குனர் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து தாள வாத்தியங்களோடு உங்கள் கைகளையும் கால்களையும் அசை போட வைக்கும், ஆட்டம் காண வைக்கும் வாத்திய கருவிகளோடு இணைந்திருக்கின்றார் பவன். இவர்களோடு இணைந்து இசைக்கு ரசனை கொடுப்பது போல இசையின் முக்கியத்துவத்திற்கு மிகவும் வலி சேர்க்கின்ற ஒரு இசைக்கருவியாக பேஸ் கிட்டார் அமைகிறது. அந்த பேஸ் கிட்டார் வாத்திய கருவியோடு ராஜு அவர்களும் இணைந்திருக்கின்றார். இவர்களோடு இணைந்து உங்கள் மனதிற்கு பிடித்த பல பாடகர்களும் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்காக இணைய காத்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்களும் உங்களை நிகழ்ச்சியோடு இணைத்து பயணித்து செல்ல ஆசைப்படுகின்றோம். முதலாவது பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இது காத்திருக்கும் இசை மணித்துளிகளை அழகாக்கும் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. வாருங்கள், இணைந்து கொள்ளலாம். இன்றைய தினம் அருமையான பாடல்களோடு தான் நாங்களும் இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். நிச்சயமாக இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்காக தருகின்ற பாடல் உங்கள் மனங்களை ரசிக்க வைக்கும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நாங்கள் முதலாவதாக தரப்போகின்ற இந்த பாடல் என்பதை நாங்கள் மறுத்துவிடவே முடியாது. இந்த முதலாவது தரப்போகின்ற பாடல் தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான விடயம் இருக்கிறது. அந்த பாடல் தொடர்பான தரவுகளை நீங்க சொல்லுங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்றது நான் சொல்றேன். நிச்சயமாக அந்த பாடல் எப்படி என்ன பாடலா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சரி, நான் அந்த பாடல் இருக்கிற அந்த திரைப்படத்தை சொன்னேன்னு சொன்னா கூட நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க நிச்சயமாக. என்று சொன்னா அந்த திரைப்படத்தில் அந்த பாடல் மிகவும் எல்லாரும் ரசிச்சு கேட்ட ஒரு பாடல். கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த ஒரு பாடல் தான். ரொம்பவே அற்புதமான பாடல் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அந்த பாடல் நாங்க பார்க்கிற போது எல்லாருமே ரசிச்சு கேட்ட ஒரு பாடல். என்ன அப்படின்னு சொன்னா பச்சை மலை பூ என்று ஆரம்பிக்கின்ற பாடல். அந்த பாடலை கேட்டுட்டு இருக்கிற போது சிலர் என்ன செய்வாங்க, தங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாத டைம்ல எல்லாம் அந்த பாடலை போட்டு கேட்பாங்க. என்னன்னு சொன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், மனம் அமைதியாகும், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. முக்கியமாக இளையராஜாவுக்கு பிடித்த எழுத்தாளர்கள், அதாவது கவிஞர்கள் என்று சொன்னால் அவர் பலரோடு வேலை செய்திருக்கிறார். புலமை பித்தன், அதில் போல பாலி, வைரமுத்து, இப்படி பலர் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கின்றார்கள். குறிப்பாக சில நேரங்களிலே சில பாடல்களை நாங்கள் கேட்கின்ற போது இந்த பாடல் இவர் எழுதியிருப்பாரா, நிச்சயமாக இவர் வாலி தான் எழுதியிருப்பார், இல்லை நிச்சயமாக இதை வைரமுத்து தான் எழுதியிருப்பார் என்று கூட நாங்கள் யோசிப்போம். சில நேரங்களிலே ஒரு விடயம் எங்களுக்கு தோன்றும். சில நேரங்களிலே சில பாடல்களை நாங்கள் கேட்கின்ற பொழுது இந்த பாடல் யாரு, இந்த சாயல் உள்ள பாடல்கள் இசையமைப்பாளர் இசைஞானியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பல நேரம் சிந்தித்திருப்போம். ஆனால் நிச்சயமாக சில நேரங்களிலே அந்த திரைப்பட பாடலினுடைய இசையமைப்பாளர் தேவாவாகவோ அல்லது சிற்பியாகவோ அல்லது அருண்மொழியாகவோ இப்படி வேறு யாராவது ஒருவர் அந்த பாடலுக்கு இசையமைத்து பாடியிருப்பவராக கூட இருக்கலாம். ஆகவே இசையமைப்பாளர் இசைஞானி அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு தனி பண்பு இருக்கிறது. ஆனால் இந்த பாடல் உருவானதிலே ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. கிழக்கு வாசல் திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்கள். இந்த ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பவர் என்பதையும் நாங்கள் இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஒரு அற்புதமான இயக்குனர், அதே நேரத்தில் ஒரு அற்புதமான பாடலாசிரியர் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 1990ஆம் ஆண்டு வெளிவந்ததுதான் இந்த கிழக்கு வாசல் திரைப்படம். இந்த கிழக்கு வாசல் திரைப்படத்திலே பச்சைமல பூவு நீ உச்சிமல தேனு, குற்றம் குறையேது நீ நந்தவன தேரு, அழகே பொன்னுமணி சிரிச்சா வெள்ளிமணி, கிளியே கண்ணுரங்கு தூளி தூளி என்று சொல்லி அருமையான ஒரு பாடல் இருக்கும். இந்த பாடலை
எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்தான் பாட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடும் அவாவோடும் ஆர்வி உதயகுமார் அவர்கள் இருந்திருக்கிறார், இயக்குனர் பாடலாசிரியர். ஆனால் இசைஞானி அவர்களிடம் சென்றபோது அந்த நேரத்திலே எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மிகுந்த பிஸி, வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு பாடல்கள் என்று சொல்லி நிறையவே பிஸியா இருந்தார். ஆகவே உடனடியாக அந்த திரைப்பட பாடல் ஒலிப்பதிவு செய்வதற்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களால் பங்கு கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி இசைஞானி அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் இயக்குனரும் பாடலாசிரியருமான ஆர்வி உதயகுமார் அவர்கள் இது எத்தனை நாள் எத்தனை மாதமானாலும் இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் பாட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில நாட்கள் அதிகமாகவே காத்திருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு வருகிறதன் பின்னராக ஒளிப்பதிவு செய்த பாடல் தான் இந்த பச்சை மலப்பூவு நீ உச்சி மல தேனி என்கின்ற ஒரு பாடல். ஒவ்வொரு பாடல்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு கதை, ஒரு சுவாரஸ்யம், ஒரு வரலாறு இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே சுவாரஸ்யங்களோடு அந்த தகவல்களோடு இந்த பாடல்களை நீங்கள் கேட்கின்ற பொழுது அவை இன்னும் இன்னும் ஆழமான ஒரு ரசனையை உங்கள் மனங்களில் உதிக்க பண்ணும். ஆகவே அந்த பச்சை மலப்பூவின் அருமையான ஸ்பரிசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக நாங்கள் உங்களை அழைத்து காத்திருக்கின்றோம். வாருங்கள், அந்த பாடலோடு இணைந்து கொள்ளலாம். பச்சை மலப்பூ நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. பச்சை மலப்பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணுறங்கு தூரே தூரே போய். பச்சை மலப்பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. காத்தோடு மலராட கார்குழலாட, காதோரம் லோலாக்கு சங்கதி பாட. காத்தோடு மலராட கார்குழலாட, காதோரம் லோலாக்கு சங்கதி பாட. மஞ்சளோ தேகம் கொஞ்ச வரும் மேகம், அஞ்சுகம் தூங்க கொண்டு வரும் ராகம். நிலவா நிலவ நான் குடிச்சு வாரே, குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரேன். பச்சை மலப்பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணுறங்கு தூரே தூரே போய். பச்சை மலப்பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குறை ஏது நீ நந்தவனத்தேரு. பூனாத்து முகம் பார்த்து வெண்ணிலா நாட, தாழாம தடம் பார்த்து வந்த வழி போக. பூனாத்து முகம் பார்த்து வெண்ணிலா நாட, தாழாம தடம் பார்த்து வந்த வழி போக. சித்திரத்து சோல முத்துமணி மாலை, மொத்தத்தில தாரேன் துக்கம் என்ன மானே. வண்ணமா வானவில்லில் நூலெடுத்து மாறே, விண்ணை
പച്ചമലപ്പൂവ് നീ ഉച്ചിമലത്തേന് കുത്തങ്കുരകേത് നീ നന്ദവനത്തേര് അഴകേ പൊന്നുമണി സിരിച്ച വെള്ളിമണി കിളിയെ കണ്ണുറങ്ങ് ദൂരെ ദൂരെ ഹോയ് പച്ചമലപ്പൂവ് നീ ഉച്ചിമലത്തേന് കുത്തങ്കുരയേത് നീ നന്ദവനത്തേര്. இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை தரத்துக்கு நாங்கள் இன்னுமே ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும் என்று சொன்னார். எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்ததுமே வந்து நேர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அடுத்தடுத்த பாடல்கள் என்ன வரப்போகுது, எங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வரப்போதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. நீங்க நினைக்கலாம் என்ன ஒரே சேட் சாங் அல்லது வந்து ஒரு கவலையை வெளிப்படுத்துற மாதிரி அல்லது வந்து ஒரு மன அமைதிக்கான பாடலையே தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக வந்து நிகழ்ச்சியில அடுத்ததாக கூட ஒரு ஆட வைக்கிற பாடல் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். இது கலிஸ்டா, இது எங்களுடைய அதாவது இப்படி அதாவது தொலைக்காட்சிக்கு மட்டுமல்ல வானொலிக்கும் இந்த முறை பயன்படுத்தப்படும். வானொலிகளை ரசித்து கேட்கின்ற நேயர்களுக்கு சில விடயங்கள் தெரியும். அந்த வானொலிகளிலே அந்த பிரதான செய்திகள் வருவதற்கு முன்னராக, அந்த செய்தி இடம்பெறுவதற்கு முன்னராக நீங்கள் அவதானித்தீர்கள் என்று சொன்னால் அந்த அந்த நேரங்கள் அப்பப்ப அந்த காலங்களில் ட்ரெண்டிங்ல இருக்கிற மிக வேகமான ஒரு நல்ல உற்சாகமான ஒரு பாடல் ஒலிபரப்பப்படும். அந்த பாடல் ஒலிபரப்பு நிறைவு அடைகின்ற பொழுது அந்த செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும். ஏன்னு சொன்னால் எங்களுடைய நேர்களை பார்வையாளர்களை நேர்களை கட்டி போட்டு அவர்களை மீண்டும் எங்களுடைய ட்ரக்குக்கு கொண்டு வந்ததன் பின்பாடாக ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் சொல்வது வந்து இயல்பாக இருக்கும். இது வானொலிக்கும் பொருந்தும், தொலைக்காட்சிக்கும் பொருந்தும். சரி, இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் இதற்கு முதல் பச்சைமலை பூவு பாடலை பார்த்தோம். அது நிச்சயமாக ஒரு மயில் ரகால் உங்கள் மனங்களை வருடுவது போல இனிமையான அருமையான மென்மையான ஒரு பாடலாக அமைந்திருக்கும். ஆனால் அதற்கு எதிர்மாறாக வித்தியாசமான ஒரு பாடல். இது வித்தியாசமான ஒரு பாடல் என்பதால் நிச்சயமாக வித்யாசாகரனுடைய இசையமைப்பாகத்தான் இருக்க வேண்டும். 2004ஆம் ஆண்டு ஒரு திரைப்படம் வெளிவந்தது. பல இசையமைப்பாளர்களுக்கு, பல பாடகர்களுக்கு சில திரைப்படங்கள், சில பாடல்கள் முக்கியமாக அமைந்துவிடும். அதே போல ஒரு சில நடிகர்களுக்கு சில திரைப்படங்கள் அவர்களை எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அல்லது அவர்களுடைய திரை வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய திரைப்படமாக கூட அது அமைந்துவிடும். இல்லையா கலிஸ்டா? நிச்சயமாக. கில்லி திரைப்படம் அப்படின்னு சொல்லி பாக்குற போது வந்து இப்பவுமே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப போயிட்டு தியேட்டர்ல எல்லாம் பார்த்து ஒரு திரைப்படமா கூட அந்த திரைப்படம் இருக்கு இல்லையா? அதைத்தான் அந்த ரீ ரிலீஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கலிஸ்டா? இந்தியாவில டைட்டானிக் படம் 1999ஆம் ஆண்டு டைட்டானிக் படம் வெளிவந்த போது வசூல் செய்த சாதனையை இந்த கில்லி திரைப்படம் ரீ ரிலீஸின் போது முறியடித்திருக்கிறது என்பதுதான் இங்கு முக்கியமான ஒரு செய்தி. ஆகவே இப்பொழுது அது முறையாக வந்து கொண்டிருக்கிறது. நல்ல திரைப்படங்கள் மீண்டும் இன்னும் அதிகமான தரங்களோடு திரையிலே வெளியிடப்படுவது வந்து இப்பொழுது புதிதாக ஒரு ட்ரெண்டாக உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படி உருவான திரைப்படம் தான் எங்களுடைய இந்த கில்லி திரைப்படம். எல்லாருமே வந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அந்த பாடல்களுக்கு எல்லாம் இந்த கொக்கர பாட்டு எல்லாம் வந்து இந்த டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல வந்து அதிகமா வந்து எல்லாருமே அவங்களோட வீடியோஸ் வந்து போட்ட ஒரு பாடலாக கூட இருக்கு. நீங்க எதிர்பார்க்கலாம் அந்த பாடல்னு சொல்லி. அது இல்ல, அதை போல வந்து அந்த திரைப்படத்துல வெளிவந்த பாடல்கள் எத்தனையோ இருக்கு. அதுல கூட அப்படி போடு போடு என்று ஆரம்பிக்கின்ற பாடல் அநேகரை வந்து அந்த கேட்டோடனே ஒரு எனர்ஜி வந்துடும். எல்லாருக்குமே வந்து அந்த டிவியில பார்த்தாலும் சரி, எங்க போகும்போது கேட்டாலும் சரி, ஒரு எனர்ஜி வந்து சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க இல்லையா? அதை விட சில நேரங்களிலே சில ஜோடிகள், சில பேர் எப்பொழுதுமே ஆகா இவர்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தால் இந்த திரைப்படம் நன்றாக இருக்கும் என்று யோசிப்பது இயல்பாக இருக்கும். உதாரணமாக இப்பொழுது நாங்கள் விஜயோடு சிம்ரன் வந்தால் அந்த திரைப்படம் நன்றாக இருக்கும், விஜயோடு த்ரிஷா வந்தால் அந்த திரைப்படம் இன்னும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி சில ஜோடிகளை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்போம். இந்த கில்லி திரைப்படத்தில் ஆரம்பித்த விஜய் த்ரிஷா ஜோடி பல படங்களிலே தங்களுடைய ஜோடி இந்த சேர்வுக்கூடாகவே பல வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கிறது. ஏன் நாங்கள் கடைசியாக இப்ப பார்த்த விஜயனுடைய திரைப்படத்தில் கூட த்ரிஷா அவர்கள் ஜோடியாக நடித்திருப்பார். எந்த திரைப்படம் அது? பீஸ்ட். அப்படியா? இல்லை இல்லை, பீஸ்டுக்கு பிறகு வந்த படம் கோட் திரைப்படம். இல்ல, கோட்டும் இல்ல. சரி பாப்போம், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றத பாப்போம். கோட் திரைப்படம். ஐயோ, இப்படி நீங்க டக்கு டக்குன்னு கேள்வி கேட்க நம்ம அவராண்டு எல்லாரும் கேட்பாங்க தெரியுமா, நீ அவனாத்தான் இருக்கணும், இவர் விஜய் இல்ல நான் அவன் இல்ல என்று சொல்றது. லியோ திரைப்படம். லியோ திரைப்படத்திலே மீண்டும் த்ரிஷா விஜய் கூட்டணி வந்தது வந்து எல்லோருக்குமே தெரியும். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த வித்யாசாகர் இசையிலே பரணி அவர்களுடைய இயக்கத்திலே இந்த கில்லி திரைப்படம் இடம்பெற்றது. பரணி அவர்கள் கேட்டாராம், ஏதாவது வித்தியாசமா ஒரு நல்ல ஒரு பீட்டான ஒரு பாடல் வேணும் என்று சொல்ல. அப்ப வித்யாசாகர் டக்குன்னு இசையமைச்சு உடனே போன் பண்ணி சொன்னாராம்,
இந்த பாடல் போல உங்களுக்கு திருப்பி ஒரு பாடல் வரப்போறது கிடையாது. இதே போல இந்த திரை இசையில இப்படி ஒரு பாடல் இனி இசையமைப்பாங்களோ தெரியாது. அப்படி ஒரு அட்டகாசமான பாடலும் டியூனும் வந்து வாய்ச்சிருக்குது. இந்த பாடலை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாடலை இசையமைத்து அழகா அதற்கான ஆட்டங்களை எல்லாம் அட்டகாசமாக வழங்கி உருவான பாடல் தான் அப்படி போடு போடு. கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் இந்த பாடலை அழகாக திரை இசையிலே வழங்கி இருப்பார்கள். ஆனால் அந்த பாடலை தான் நாங்கள் சுவாரஸ்யமாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்காக காத்திருக்கின்றோம். வாருங்கள், அப்படி போட நீங்கள் தயார் என்று சொன்னால் இப்படி போட நாங்களும் தயார். அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையால உன்னோட ஊருக்கு தான் உப்பு மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ண பொத்தி கண்ண பூச்சி ஆட வர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையால நீ துடிக்கிறியே அழகி என் வயசுல நீ படுத்துறியே மெதுவா என் கழுத்துல நீ மணக்கிறியே இது அதுதானா உன்னை பார்த்த சந்தோஷத்தை 2 மடங்கு புத்திருந்து உன்னை தொட்ட அச்சத்துல 3 தடவை வைத்திருந்து உன்னோட கண்ணங்களை ககா கட்டி நான் கடிக்க என்னோட காது பக்கம் செல்ல கட்டி நீ கடிக்க இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையால வைக்கிற சமைக்க வைக்கிறே நீ ஜோரா சொக்க வைக்கிற சொல்லல வைக்கிறே நீ அழகா பத்த வைக்கிற பதற வைக்கிறே இது முறைதானா ஒத்த பாவ நெஞ்சுக்குள்ள ஊசி நூலும் கொக்குதடி தெத்து பல்லு சிரிப்புலாம் 10 நிலவு தற்குதடி தை தைன்னு அடிக்கட்ட உன் கூட நான் வர தை நைன்னு பேசிக்கிட்ட உன் கூட சேர்த்து வர இந்த ஆட்ட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா
ஹுய், அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையால உன்னோட ஊருக்கு தான் உப்பு முட்டை எரிக்கிற உன்னோட கண்ணை பொத்தி கண்ணம் பூச்சி ஆட வர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அழகாக அட்டகாசமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. எப்படி நாங்கள் வேகமாக ஓடியதன் பின்னராக இளைப்பாறுவதற்காக ஒரு மர நிழலை தேடி ஆசுவாசமாக உட்கார்ந்து தண்ணீர் அருந்துவது இயல்பாக இருக்கும். அப்படி போல இந்த அப்படி போடு போடு பாடலை கேட்டு உற்சாகம் அடைந்து மூச்சு வாங்கியவர்களுக்கெல்லாம் நிழலில் ஆறுவதற்கு அருமையான ஒரு இசையாக அல்லது அருமையான ஒரு தென்றலாக வீச காத்திருப்பதுதான் அடுத்து வருகின்ற ஒரு பாடல். நிச்சயமாக உங்கள் இதயங்களை வருட போகின்ற ஒரு பாடலாகத்தான் அது இருக்க போகிறது இல்லையா கரிஸ்டா? நிச்சயமாக நீங்க கூறியது போல வந்து இந்த அப்படி போடு போடு அந்த பாடலை கேட்டதுமே வந்து எங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதே வீட்டுல வந்து ஒரு வயது அதிகமாக வந்து இருப்பவர்களும் இருப்பார்கள். அவர்கள் நினைப்பார்கள் இந்த பாட்டுக்கெல்லாம் எங்களுடைய பிள்ளைகள் டான்ஸ் ஆடுகிறார்களே எங்களுக்கெல்லாம் பாட்டு போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. நீங்க டான்ஸ் ஆட விட்டாலும் கூட உங்களுடைய அந்த பாடலை நாங்க தரப்போன்ற பாடலை கேட்கின்ற போது அப்பாடா எனக்கு பிடிச்ச பாடலை தந்திருக்காங்களே எவ்வளவு நாளைக்கு பிறகு கேட்கிறேன் ரொம்பவே ரசிச்சு கேட்கக்கூடியதா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கட்டாயமே நினைப்பீங்க. என்று சொன்னா அந்த பாடல் ரொம்பவே அநேகருக்கு பிடித்த ஒரு பாடல். இதய கோயில் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த ஒரு பாடல். அந்த திரைப்படத்தினுடைய பேர்லேயே அந்த பாடலும் அமைந்திருக்கும். அந்த பாடல் என்னன்னு சொல்லி பார்க்கிற போது வந்து இதயம் ஒரு கோயில் என்று ஆரம்பிக்கின்ற பாடல் அவ்வளவுத்துக்கு மனதை ஒரு கட்டி போடக்கூடிய ஒரு பாடல் என்றுதான் சொல்ல முடியும். வரிகள் ஒவ்வொன்றுமே வந்து அற்புதமாக இருக்கும். கேட்பதற்குமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த இதயம் ஒரு கோயில் என்று கலிசா உச்சரிக்கைகளையே பாருங்க. இதயம் ஒரு கோயில் என்று சொல்லி அப்படி அழகாக அப்படி உருகி உச்சரிக்கிறாங்க. அதே போலதான் இந்த பாடல்களும் உருக்கமாக மரங்களை தொட்டு செல்லக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் தானே, நான் கூறியிருக்கேன் 1980களிலே இளையராஜா அவ்வளவு இசை அரசனாக தன்னை நிரூபித்து காட்டிய தருணம் அது. 1984ஆம் ஆண்டு கால பகுதியிலே இதய கோயில் திரைப்படம் வெளிவந்தது. நம்மளோட இயக்குனர் மெட்ராஸ் டாக்கீஸ் என்ற ஒரு ஹீரோவாக இருக்கிற மணிரத்னம் அவர்கள் தான் இந்த இதய கோவில் திரைப்படத்தினுடைய ஒரு இயக்குனர். அதை விட முக்கியமான ஒரு விடயம், இந்த 84, 85, 86 கால பகுதிகளிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இசைஞானி இளையராஜா, மைக் மோகன், SP பாலசுப்ரமணியம் இந்த 3 பேரும் இணைகின்ற திரை இசை பாடல்கள் அநேகர் மத்தியிலே பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து மிக மிக வெற்றி பாடலாக வெளிவருவது உங்களுக்கு தெரியும். அந்த பாடலின் வெற்றி திரைப்படத்தின் வெற்றிக்கும் ஒரு காரணமாக அமைந்துவிடும். இதய கோயில் திரைப்படமும் இசைஞானி இளையராஜாவின் உடைய இசையில் இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் நாளும் தேவினி இசையே மலராய் நாளும் பூஜிப்பேன் என்பது போல அழகாக அந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கும். அந்த பாடலை பாடியிருப்பவர் SP பாலசுப்ரமணியம், நடித்திருப்பவர் மோகன். அதிலே நடிகைகளாக ராதா, அம்பிகா. யார் இவர்கள்? இவர்கள் 2 பேரும் மாறன்னு பார்த்தோம்னு சொன்னா சகோதரர்கள். உண்மையிலேயே நிஜ வாழ்க்கையில் இவர்கள் இருவருமே சகோதரிகள். நிச்சயமாக சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், சில பேர் வந்து ரசிச்சு பார்ப்பாங்க. ஆனா யார் இவர்கள் என்று சொல்லி தெரியாமல் இருக்கும். அந்த சகோதரிகள் இருவருமே வந்து இணைந்து அந்த படத்தை நடிச்சிருக்கிற போது வந்து அது உண்மையிலே பார்க்கறதுக்கு பிரமாதமா இருக்கும். ஆனா எல்லாருமே வந்து பார்த்திருப்பீங்க, இவங்க சகோதரிகள் தான் என்ற விஷயம் வந்து தெரியாம இருக்கும். இவர்கள் மோகனோடு இந்த அக்காவும் தங்கச்சியும் இணைந்து நடித்தது போல உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோடும் இதே அக்கா தங்கச்சி இணைந்து நடித்திருக்கிறார்கள். அது எந்த திரைப்படம் தெரியுமா? நிச்சயமாக எனக்கு தெரியாது. சரி சரி, ஓகே. காதல் பரிசு. காதல் பரிசு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் அற்புதமான பாடல்கள் தான். அது ஒருபுறம் இருக்கட்டும், அந்த காதல் பரிசு திரைப்படத்திலும் கமலஹாசன் அவர்களோடு ராதா மற்றும் அம்பிகா இணைந்து நடித்திருப்பார்கள். இது ஒரு முக்கோண காதல் கதை போல அமைந்திருக்கும். அதே போல இந்த இதய கோவில் திரைப்படமும் முக்கோண காதல் கதை கொண்ட திரைப்படமாகத்தான் அமைந்திருக்கிறது. அருமையான ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலோடு இணைந்து கொள்வதற்காக உங்களை அழைத்து நிற்கின்றோம். வார்கள் இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் மனங்களை வருடும் கச்சேரி ஆரம்பம். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவினி
ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே. உயிரின் ஜீவனாடியே நாதம் தாளமானதே. உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலே. பாடல்கள் ஒரு கோடி, எதுவும் புதிதில்லை. ராகங்கள் கோடி கோடி, அதுவும் புதிதில்லை. எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவினி, இசையை மலராய் நாளும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். காமம் தேடும் உலகிலே கீதமென்னும் தீபத்தால் ராமநாமம் மீதிலே நாத தியாகராஜரும் ஊனை உருக்கி உயிரில் விளக்கை ஏற்றினாரம்மா. அவர் பாடலின் ஜீவன் அதுவே அவரானார். என் பாடலின் ஜீவன் எதுவோ அது நீயோ. நீயும் நானும் ஒன்றுதான், எங்கே பிரிவது? இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை நாங்களுமே தந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் நாங்கள் சொல்ல முடியும். என்று சொன்னால் எங்களுடைய நேயர்களுக்கு என்னென்ன பாடல்கள் பிடிக்கும் என்று சொல்லி வரிசைப்படுத்தி அதிலையும் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை தான் நாங்களுமே தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த காதலர்கள் காதலிக்க ஆரம்பிக்கின்ற போதே சொல்லுகின்ற ஒரு விடயம், எனக்கு நீதான் உனக்கு நான் தான் என்று ஆரம்பிக்கின்ற இந்த காதல் சரி வாழ்நாள் முழுவதுமே நாங்கள் சேர்ந்துதான் வாழப் போகின்றோம் என்ற ஒரு நோக்கோடு ஆரம்பத்திலேயே கணவன் மனைவி என்று சொல்லி பெயர்களை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் எத்தனை பேருடைய காதல்கள் அவ்வாறு வந்து நிறைவடைகின்றது என்று சொல்லி கேட்கின்ற போது கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதை ஒத்த ஒரு சாயலிலே தான் நான் சொல்ல போகின்ற ஒரு பாடலுடைய திரைப்படம் கூட இருக்க போன்ற. அதனால் தான் நான் இந்த விடயத்தை கூற வந்தேன். இந்த திரைப்படம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது அடுத்ததாக வரக்கூடிய பாடலுடைய திரைப்படம் ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற போதே இப்படியெல்லாம் நிச்சயமாக ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் படங்கள் வந்திருக்கா. பெண்களுடைய கலாச்சாரம், தன்னோட புருஷன் தனக்கு மட்டும் தான் சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் நினைக்கிறது வந்து தப்பில்லை தானே? தப்பில்லை. பட் இப்போ வந்து எவ்வளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நாங்க யோசிக்கத்தானே வேணும். அந்த காலத்துல வந்து ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படமே வந்திருக்கு. ஆனா இன்றைய காலத்துல வந்து இப்படி இருக்கு. இருந்தாலுமே வந்து தங்களோட லவ்வுக்காக எவ்வளவோ அர்ப்பணிச்சு இறுதியில சேர்றவங்களும் இருக்கிறாங்க, இல்லையண்டு இல்ல. இருந்தாலும் இந்த திரைப்படத்துல பேரை கேட்டோன்னே எனக்கு ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான், என்னடா இப்படியெல்லாம் ஒரு திரைப்படம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த திரைப்படத்துல இருந்து வெளிவந்த ஒரு பாடல் தான் உங்களுக்காக அடுத்து வரப்போகுது இல்லையா? உண்மையில இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் யார் என்று சொன்னால் நாம் நிறையவே ஆச்சரியப்படும். அவர் உண்மையில் கடந்த காலங்களிலே பல திரைப்படங்களுக்கான ஒரு அற்புதமான இயக்குனராக இருந்து பின்பு நகைச்சுவை நடிகராக மாறியவர். யார் என்று சொன்னால்
நாங்கள் இயக்குனரும் நகைச்சுவை நடிகருமான மனோபாலாவை தெரியும் தானே? காஜனா திரைப்படத்துல மயில்சாமியோட போய் அப்படியே மந்திரவாதியா அந்த வீட்டுக்குள்ள இருந்து பைய விரட்டுறதுக்காக மந்திர மோதி வழியில வந்து அப்படி விழுந்து கிடக்குற மனோபாலா அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை. அவர் அமர்த்துவம் அடைந்து விட்டார். ஆனால் அவருடைய திரைப்படங்களும் அவருடைய நகைச்சுவை கதாபாத்திரங்களும் எப்பொழுதுமே மனதில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அமைந்து காணப்படுகிறது. மனோபாலா அவர்கள் இயக்கிய திரைப்படம் தான் இந்த என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் 1989ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம். விஜயகாந்த், ராதிகா இப்படி பலர் இந்த திரைப்படத்திலே ரேகா ஆகியோர் இந்த திரைப்படத்திலே நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்துக்கான இசையை வழங்கி இருப்பவர் இசைஞானி இளையராஜா. உங்களுக்கு தெரியுமா, சில பாடல்களினுடைய தொடக்கம் சில திரைப்படத்தினுடைய பெயராக அமைந்துவிடும். சில திரைப்பட பெயர்கள் சில திரைப்பட பாடலாக கூட மாறிவிடும். இப்படித்தான் உங்களுக்கு தெரியும் சிந்து வைரவி திரைப்படத்திலே ஒரு பாடல் இருக்கிறது. இப்படி ஏன் புருஷன்தா எனக்கு மட்டும் தான் என்று சொல்லி அட்டகாசம் பாடல் இருக்குது. அதே போல இது என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படம். இந்த திரைப்படத்திலே வெளிவந்த ஒரு அற்புதமான பாடல் பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா. ஜெயச்சந்திரன் பாடிய பாடல். ஜெயச்சந்திரனுடைய அற்புதமான குரலிலே உருவான ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் இருக்கிறது. நிச்சயமாக இந்த பாடல் உங்கள் மனங்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் அமைந்து காணப்படுகிறது. ஆகவே அருமையான அந்த பாடலோடு தான் நாங்கள் இணைந்து கொள்ள போகிறோம். வாருங்கள் இணைந்து கொள்ளலாம். பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா புன்னகையில் பாட்டெழுதும் வண்ணப்புறா தீர்த்த கரைதனில் காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் புது வசந்த விழா. பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா மீட்டாமல் போனால் மணி வீணை வாடும் கை தீண்டினால் தான் கல்யாணி பாடும். மேளம் முழங்கவும் மாலை வழங்கவும் வேளை வருகையிலே ஆசை குளத்தினில் நீந்தி குளிக்கையில் ஆனந்த பூஜை தொடங்குமோ. பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா தீர்த்த கரைதனில் காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் புது வசந்த விழா. பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா நிறுத்தாமல் மலர்கணைகளை
அரங்கேற தினம் இரவினில் வரும் நாடகம் இதுதான். கட்டில் ஒரு புறம் தொட்டில் ஒரு புறம் ஆடி கிடக்கட்டுமே. பூ முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா தீர்த்த கரைதனில் காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் புது வசந்த விழா. பூ முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா இரவின் துணையுடன் நிறைவான நிசப்தத்தில் விண்மீன்களாய் தவழ்ந்து வரும் ராகங்கள் ஒலி அலைகளாக இந்த இனிமையான மணித்துளிகளை இசையோடு பயணிக்க வைத்திருந்தது எமக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த மணித்துளிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கும் மன நிறைவை தந்திருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒலித்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு வகையிலே உங்கள் உணர்வுகளோடு பயணிக்கக்கூடியது, உங்கள் சிந்தனைகளை தூண்டக்கூடியது, பழைய கால நினைவுகளை உங்களுக்கு மீட்டித் தரக்கூடியது. ஆகவே இந்த இசை எவ்வாறு உங்கள் கைப்பிடித்து உங்கள் உணர்வுகளோடு வாழ்க்கை பயணத்திலே பயணம் செய்கிறதோ அதே போல இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியும் இந்த 1 மணி நேரம் உங்களோடு பயணித்திருக்கும் என்பது எங்களுடைய எண்ணம். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து என்னன்னு சொன்னால் இந்த பாடல்களை கேட்டு ரொம்பவே ரசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. என்னன்னு சொன்னால் எங்களுடைய பாடகர்கள் அவ்வளவு பிரமாதமாக அந்த பாடல்களை பாடியிருந்தார்கள். கேட்பதற்கு ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. நீங்களுமே ரொம்ப ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். நீங்களும் இன்னும் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், இதே போல வந்து மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தருவீங்க அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம். சரி, உண்மையில் இந்த நிகழ்ச்சி முக்கியமான வெற்றிக்கு காரணம் எங்களோடு இந்த இசை பயணத்திலே கைகோர்த்து கொண்டிருக்கின்ற இசை கலைஞர்கள் என்பதை நாங்கள் எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது. இந்த அழகான இசையை உங்களோடு கைகோர்த்து பயணிக்க வைத்திருக்கும் இசை கலைஞர்களை மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றியோடு நினைவில் கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் அழகாக இசை கோர்வையை வழங்குவதற்காக பிரதானமான வாத்திய கருவியான கீபோர்ட் வாத்தியத்தோடு இணைந்திருந்தார் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக்கல் இயக்குனர் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்துக் கொள்கின்றோம். அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து உங்களை ஆட்டம் போட வைத்திருக்கும் வார்த்தை ஜாலங்கள் எவ்வாறு பாடல்களுக்கு அழகை கொடுக்கிறதோ இசைக்கு இந்த தாளக்கட்டு முக்கியமான பங்கை கொடுக்கும். ஆகவே அந்த தாளக்கட்டுகளோடு நம்மை ஆட வைத்த பவன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இசைக்கு பலமாய் ரசனையோடு ருசியை கொடுக்கின்ற பேஸ் கிட்டார் வாத்திய கருவியோடு இணைந்து கொண்டிருந்த ராஜு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களோடு பாடல்களில் வழங்கிய எங்கள் இனிமையான பாடல்களையும் நாங்கள் நன்றியோடு நினைத்துக் கொண்டு முக்கியமாக இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்த நேர் சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்குமே நாங்கள் நன்றிகள் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை அழகாக உங்களை வந்து சேர்வதற்காக தொழில்நுட்ப உதவியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் படத்தொகுப்பை மேற்கொள்கின்ற எங்கள் கலைக்கூட படத்தொகுப்பாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் ஆகியோரோடு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிப்பிடப்பெறும் நாம் என்றும் அன்புடன் காலிஸ் பீட்டர் சேவியர் மற்றும் காலிஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.